குட்டீஸ், சிறுகதையொன்றை பார்க்கலாமா? புத்திசாலி குரங்கு. ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் கரையில் இருந்த ஒரு பெரிய நாவல் மரத்தில் சதுரன் என்ற குரங்கு வசித்து வந்தது. அந்த மரத்தில் காய்க்கும் பழங்கள் மிகவும் இனிப்பாக இருக்கும். அந்த ஆற்றில் ஒரு வயதான முதலை இருந்தது. ஒரு நாள் சதுரன் வீசிய நாவல் பழங்களை சாப்பிட்ட அந்த முதலை அந்த சுவையில் மயங்கியது. இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடும் இந்த குரங்கின் இதயம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று பேராசைப்பட்டது. தன் எண்ணத்தை நிறைவேற்ற முதலை குரங்கிடம் சென்று, நண்பா, ஆற்றின் மறுபுறம் நிறைய மாம்பழங்கள் பழுத்து தொங்குகின்றன. உனக்கு வேண்டுமானால் என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை அங்கே அழைத்துச் செல்கின்றேன் என்று ஆசை காட்டியது. அமர்க்களமாக மாம்பழங்களை சாப்பிட ஆசைப்பட்ட சதுரன் முதலையின் முதுகில் ஏறிக்கொண்டது. ஆறு நடுப்பகுதிக்கு வந்தவுடன் முதலை உண்மையை சொன்னது. குரங்கே, நான் உன்னை மாம்பழம் சாப்பிட அழைத்துச் செல்லவில்லை, உன்னுடைய இனிப்பான இதயத்தை சாப்பிடத்தான் அழைத்துச் செல்கின்றேன் என்றது. சதுரன் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தது. ஆனால் பதற்றப்படாமல் ஒரு தந்திரம் யோசித்தது. ஐயோ முதலையாரே, இதை முன்பே சொல்லக்கூடாதா? நாங்கள் குரங்குகள் எப்போதும் எங்கள் இதயத்தை மரக்கிளையிலேயே கழற்றி வைத்துவிட்டுத்தான் வருவோம். இப்போது என் இதயம் அந்த நாவல் மரத்தில் தான் இருக்கின்றது. நாம் திரும்பிச் சென்றால் நான் அதை எடுத்து தருகின்றேன் என்றது. முதலை அதன் பேச்சை உண்மை என்று நம்பி மீண்டும் கரைக்கே திரும்பியது. கரை வந்தவுடன் சதுரன் ஒரு பெரிய தாவு தாவி மரத்தின் உச்சி கிளைக்கு சென்றது. முட்டாள் முதலையே, இதயமில்லாமல் யாராவது உயிர் வாழ முடியுமா? உன்னை நண்பன் என்று நம்பிய என்னை ஏமாற்ற பார்த்தாயே, இனி உனக்கும் எனக்கும் நட்பே கிடையாது என்று கூறி விரட்டி அடித்தது. முதலை தன் பேராசையாலும் முட்டாள்தனத்தாலும் ஒரு நல்ல நண்பனையும் இனிப்பான பழங்களையும் இழந்தது. சதுரன் தன் புத்திசாலித்தனத்தால் தன் உயிரை காப்பாற்றி கொண்டது. கதையின் நீதி: ஆபத்தான நேரங்களில் பதற்றப்படாமல் புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் எத்தகைய இக்கட்டான சூழலிலிருந்தும் தப்பிக்கலாம்.